அப்பா கரெக்ட். என்னப்பா ம். மேட்ச் இப்படி ஆயி போச்சு. இன்னைக்கு ஒரு பிளாக் பஸ்டர். பட் பிளாக் பஸ்டர் மூவி நினைச்சிட்டு போன படம் ரெண்டு படமுமே ஃபிளாப் ஆயிடுச்சு. சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்தது ரெண்டு படமுமே. ஆனா நம்ம கிரெடிட் டிசி கொடுத்தே ஆகணும்ப்பா. அவங்க போலிங்கு. ம் வேற லெவல் பவுலிங் அவனுங்க இன்னைக்கு. அதான் சொல்றேன்ல. ஈஸிலாம். டெப்த் போலிங். அவன் வந்து 16th ஓவர் சிஎஸ்கேக்கு 17th முன்னாடி ஓவர். ஏதோ ஒரு டீம் கூட தோத்துட்டு வில் ஸ்டார்ட் அகைன் ஃப்ரம் சென்னை அப்படின்ட்டு ஆரம்பிச்சான் அக்சர் பட்டேல். சென்னையில ஒரு வேலை ம். முடியல. இப்ப மச்சான் எனக்கு தெரிஞ்சு அதானே சொல்றேன். பெங்களூர்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அக்ரெசிவ் அட்டாக் ஏதோ 16th 17th ஓவர் டெப்த் ஓவர்ல போடுற மாதிரி போலிங் மச்சான். யார்கர்ஸ் ஸ்லோ பால்ஸ் எல்லாம் சூப்பர் மூணாவது ஓவர் மேட்ச். மச்சான் ஆரம்பிச்சாங்க மச்சான். நட்ராஜன் 19th ஓவர் ரெண்டே தேர்ட் ரன் ஓவர் மச்சான். மச்சான் அது கூட தேர்ட் ஃபோர்த் ஓவர்ல இருந்து சூப்பர் ஆரம்பிச்சாங்க மேட்ச் மச்சான். இன்னைக்கு. யார்கர் போட அந்த முகேஷ் பவுலிங் பையனும் சூப்பரா பண்ணானுங்க. மாப்பிள நட்ராஜ் ஃபர்ஸ்ட் ஓவர் கூட மேட்சாவே கொடுத்துட்டான். மாப்பிள 12 ரன் கொடுத்தான். மேட்சாவே சூப்பர் மேட்ச் மாப்பிள இன்னைக்கு. நான் கேஎல் ராகுல் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆக்சுவலி இன்னைக்கு அவன் பர்த்டே. இன்னைக்கு அதுவும் இல்லாம ஏதாச்சும் பண்ணுவான் அவன் ஹோம் கிரவுண்டு. பண்ணிட்டானேடா 50 அடிச்சானே. நீ என்ன நான் பண்ண நான் வந்து இன்னைக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஆளு ஜெயிச்சுட்டு கடைசியில லாஸ்ட் மேட்ச் பண்ணாம பண்ணிட்டு பாரு. இந்த அப்படியே கிரவுண்ட் இது ஆமா ஆமா பண்ணிட்டு இப்படிலாம் ஆமா. பண்ணாம பாரு. பண்ணுவான். அவன் அந்த மாதிரி தான் ம், இல்ல. ஆடினானே. ரொம்ப ம். ஸ்ட்ரகிள் எல்லாம் பண்ணிக்கவே இல்லை. அவன் இல்ல ஈஸியா விக்கெட் ஆடினான் போயிட்ட அவன். அப்புறம் கூட ஸ்லோ ஆகல அவன். அவன் ம் விக்கெட் போன அடுத்த ஒரு பால் மாதிரி அவன் நல்லா ஃபேஸ் தெரிஞ்ச பண்ணும்போது பிச்சு எவ்வளவு அவன் கான்பிடென்டா ஆடணும். ஆடுவாங்களோ அந்த மாதிரி ஆடினான் அவன் அதுல. மச்சான் அவன் சின்ன வயசுல இருந்து எத்தனை வருஷமா ஆடிப்பான் மச்சான் அந்த பிச்சுல எல்லாம். மாப்பிள அதுதான் சொல்றேன். அந்த ஒரு கான்பிடன்ஸ் இருந்தது ஆர்சிபி. அவன்கிட்ட அவனோட கேம்ல. அதுவும் ம். ஆர்சிபியுமே அவனுக்கு சும்மா தோக்கல. 17th 18 அதாவது 16 17 18 3 ஓவரும் சூப்பர் ஓவர் அது. மேக்ஸிமம் 3 ரன் 4 ரன் தான் கொடுத்தானுங்க லாஸ்ட். மச்சான் அது ஒரு நிமிஷம் அது பத்திட்டாரு. அவனோட மிஸ்டேக் தான். அவன் கேட்டா நான் அவனை தான் சொல்லுவேன். பிகாஸ் ரொமாரியோ ஷெப்பர்டு வந்து அவன் ஃபைனல் ஓவர் கொடுக்குறான். பட் அவன் என்ன நினைச்சிட்டு கொடுத்தானா, நான் அப்சர்வ் பண்ணுங்க. அவன் என்ன நினைச்சிட்டு கொடுத்துருப்பானா, ஓகே இவனோட பேஸை வந்து இவனுக்கு வந்து அந்த மேட்ச்ல ஓவரே பண்ணுவாங்க. அதான் ஃபைனல் ஓவர் தான் அவன் ஃபர்ஸ்ட் ஓவர் அவனுக்கு. ஸோ சேஞ்ச் ஆஃப் பேஸ் போட்டா அவனுக்கு மிஸ்டேக் பண்ணுவானுங்க நினைச்சு போட்டான். பட் அங்க நிக்கிறவங்க ரெண்டு பேரும் மில்லருமே அப்பதான் கிரீஸ்க்கு வந்து 5வது பால் 6வது பாலோ. ஸோ பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. அது அவனுக்கு எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பிளண்டர் மாதிரி இருந்துச்சு எனக்கு. மில்லர்தெல்லாம் இப்ப வந்து இப்ப இப்ப நீ பேஸுக்கே போயிடுச்சு. சொல்றல்ல. நீ இப்ப நீ ஃபர்ஸ்ட் சொல்றல சிக்ஸோட செகண்ட் சிக்ஸ் ஒன்னு அடிச்சான் பாரு. சொல்லிட்டான். அதெல்லாம் பேஸுக்கே போயிடுச்சு. ஆர்சிபிக்கு நீட்டாச்சு கரெக்டா. எப்பயுமே ஒரு bowler ஷார்ட்டா தான் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து. ஆனா ம், இப்போ ம். வரைக்கும் ஏன் தெரியலன்னா ஸ்கோர் 230 240 இருந்துச்சு. ஒருத்தர் ரெண்டு பேர் 2 ஓவர்ல வந்து 20 30 ரன் மச்சான் கொடுத்தாலுமே எல்லா தெரிய மாட்டேங்குச்சு. டீமுமே ம் ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு புவனேஸ்வருக்கோ இல்லைன்னா எஸ்எல்வுக்கோ இந்த ஒரு ஓவர் இருந்திருந்தா இன்னைக்கு ஆர்சிபி கேம். ஏன்னா 6 பால் ம். 13 ரன்ஸ். அந்த கண்டிப்பா. இதே அவன் 19th ஓவர் 20th ஓவர் கொடுக்காம 19th ஓவர் கொடுத்தா 19th ஓவர்ல முடிஞ்சிட்டு இருக்கும் மேட்ச். ஸோ அதனால படிக்கிற மேட்ச் இருப்பான். அட்லீஸ்ட் லாஸ்ட் ஓவர் ஆமா. போட்டோம் மேட்ச். அதுக்கப்புறம் சான்ஸ் எடுக்கலாம் அவனுக்கு அவன் அப்படின்னு. மெயின் கண்டிப்பா. பவுலர்லாம் ஆனா இப்ப விக்கெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு யூஸ் பண்றானுங்க ஃபர்ஸ்ட் அவனுங்க. மேட்ச்ல இருந்து ஆர்சிபிக்கு ஒரு போல கம்மி மச்சான். ஏன்னா ஷெப்பர்ட் வந்து ஒரு ஓவர் 2 ஓவர் கூட போட மாட்டேன் ஒரு மேட்ச்ல. அதை அது ஃபில் பண்றதுக்கு போட்டாலும் தான் உங்களுக்கு சேம் வெங்கடேஷ் ஐயர் இருந்தது. மச்சான். அதான் நான் ஓகே சொல்றேன். ஆனா ஆமா. இவனுக்கு வந்து டோட்டலா நம்புறானுங்க மச்சான். சரி ஷெப்பர்டு வந்து லாஸ்ட் டைம் மாதிரி ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் நீங்க கொடுத்துட்டு போவான்ட்டு. ஆனா அந்த மேட்ச் எல்லாமே ஓகே. ஆனா அவன் போலிங் அவன்லாம் அவனுக்கு ஒன் மேட்ச் போலிங் வண்டர் அந்த இல்லாதால மாதிரி தான் மச்சான் அவன் ஷெப்பர்ட்லாம். போலிங் இல்லாதாலதான் இப்ப ஆர்சிபிக்கு ஒரு போலர் எப்பயுமே குறையா இருக்கு. அது அவனுக்கு நெக்ஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு இல்ல மெயின் இல்ல குறை மா- யாருன்னு ஆர்சிபில பார்த்தா இப்ப எஸ் தெரியுது. தயால் இல்ல. இல்ல அதனால இல்ல உங்களுக்கு மா- மெயின் குறை இருக்கு. இல்ல மாப்பிள்ள அந்த ஒரு பவுலர் இல்லைன்னு தெரியுதுல்ல. அப்ப என்ன பண்ணும், மெயின் பவுலர் ஒருத்தனுக்கு ஒரு ஓவரை விட்டுட்டு இவனுக்கு முன்னாடி நடுவுல ஒரு ஓவரை கொடுத்துருக்கலாம். மிடில் ஓவர்லயே அதான் ஜாக் இல்ல ஒரு சொல்றேன். ஓவர் சேவ் அப்படி பண்ணிருக்கலாம்ல. அந்த டைம் எல்லாம் ப்ரெஷர் போயிட்டு இருந்தானுங்க. அந்த டைம்ல இந்த ஓவர் புரியுது. 16th ஓவர் யா யா 16 கரெக்ட் 17 கரெக்ட் ஓவர் புரியுது புரியுது. கொடுத்தாங்கன்னா ஆமா ஃப்ரீ ஆயிடும் கேம். அவன் கம்பெனி ஒரு கரெக்ட். பவுண்டரி பண்ணாலே கம்பெனி வந்துடும் சரி பேட்ஸ்மேன்ஸ்க்கு. கடைசி இல்ல ரொம்ப ஃப்ரீ புரியுது. ஆயிடும் கேம். கடைசி போ வரைக்கும் கொண்டு பாப்போம். போவோம்னு போயிருக்கான் பாப்போன்ட்டு. பட் அவன் லாஸ்ட் போட்ட ஓவர் ரெண்டு போவோம். பாலுமே அவன் போட்டது எல்லாமே லூஸ் பால்ஸ் தான். ஓகே அவன் அவன் மேல பவுலர் மேல தப்பு சொல்ல பட் முடியாது அந்த மாப்ள. மைண்ட் அவன் செட்ல பேட்டோட இருந்தானா ஃபர்ஸ்ட் அவன் ஓவர் போடுறான். ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஜெயிச்சிட்டான். அதுல கடைசி வரைக்கும் மேட்சை ம், கொண்டு போவான்னு நினைச்சிருந்தானா அவன் கடைசி ம், பால் வரைக்கும் கொண்டு போயிருக்கான். அதுல ஜெயிச்சிட்டான் அவன் சொல்ல ம். போனா. அதான் சொல்றேன். அப்படி பார்க்க போனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்த அப்புறம் நான் மேட்ச் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். ஆர்சிபி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ம். பார்த்த 170 ஏதோ என்ன முடிச்சோம் நீங்க அப்படின்னு நினைச்சேன். கடைசி ஆனா ரெண்டு பாரு பால் செம அந்த தான். மைண்ட் கம்பேக் செட்டுக்கு மச்சான். வந்தாச்சு. செம ஃபைட். 200 கம்மி செம இருந்துச்சுன்னா அது கம்பேக். வந்து ஒன் சைடட் கேம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்ப. ஆனா ம் 200 கம்மியா இருக்க கேம் தான் க்ளோஸ் காலா ரொம்ப இதுவா போகுது. ஆனா ம். இந்த இதுல மச்சான் டிசிக்கு நம்மளுக்கு போலிங் கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும் மச்சான். நெகடி ஆகட்டும், கண்டிப்பா கண்டிப்பா. லுமினி விடி கண்டிப்பா ஆகட்டும், முகேஷ் கண்டிப்பா. ஆகட்டும். எங்க தெரியுமா யாருக்கு வைட் யார்க்கர் போடணும், யாருக்கு பாடி லைன்ல வைக்கணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஜாக். கரெக்ட் கரெக்ட். டிம் டேவிட் ப்ராப்பர் ஸ்டடி இவங்களுக்கெல்லாம் மாப்ள. வைட் யார்க்கர்ஸ் கரெக்ட். மட்டும்தான். அவங்க பாடி சைடு எதுவுமே கிடையாது. அவுட் சைட் ஆஃப் யார்க்கர் வைட் யார்க்கர் ஆட முடியல. அவுட் தான் அவங்க அப்படிதான் அவுட் ஆனா அக்சர் பட்டேலுக்கு வைடா போட்டு. இவங்களுக்கு ம். மீதி இதுவும் நம்ம ஷெப்பர்டு, நம்ம ஜிதேஷ்க்கு எல்லாமே உள்ள ஸ்டம்ப் யார்க்கர் பாடிக்கு ம். அவங்களுக்கு ரியாக்ட் பண்ண டைம் டைம் எல்லாம் போட்டாங்க. இதெல்லாம் செம பிளான்டு. அதுவும்
எங்கேயும் மிஸ் பண்ணல, எக்ஸ்ட்ரா ரொம்ப இல்ல, ஃபீல்டிங் கரெக்ட். எங்கேயும் மிஸ் பண்ணல. ஆனா நல்லா கொண்டு இப்பெல்லாம் வந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எவ்வளவு பவர்ஃபுல்லான டீமா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு ஸ்கோர் செட் பண்ணணும்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இது பண்றானுங்க. எப்படி சொல்ல? இல்ல இன்னைக்கு ஆக்சுவலி பிச்சே பால் கொஞ்சம் ஹோல்ட் ஆயிட்டு தான் இருந்துச்சு. இன்னைக்கு இன்னொரு 10-15 ரன்ஸ் வந்துருந்துச்சுன்னா கரெக்டான ஸ்கோர் மச்சான். எனக்கு 200+ இல்லாம இருந்தாலும் 190 வந்திருந்தாலும் எனக்கு குட் ஸ்கோர். ஏன்னா எனக்கு பட் ஆனா பிச் ரொம்ப ஹோல்ட் ஆச்சு. எனக்கு பார்த்தாலே நான் சின்னசாமி தெரியும் கிரவுண்ட் எல்லாம் வந்து நீ வந்து இதுவே டிஃபைனே பண்ண முடியாது. திடீர்னு அடிக்கிறது எல்லாம் மிஸ் டைம் ஆகுறதெல்லாம் 6-4 போகும். திடீர்னு பார்த்தா கிரவுண்ட் எவ்வளவு பெருசா தெரியும். இல்ல அதுதான் இந்த அதுதான் இதுல அதுதான் அவங்க ஜானி பாய். bowlers அவ்வளவு effort போட்டிருக்காங்க. இல்ல அதுதான் அதுதான் ஜானி பாய். இல்ல பவுலிங் DC அவனுங்க தரோம் இன்னைக்கு சூப்பரா பண்ணானுங்க அதுதான் அவனுங்க. சொல்றான். அவனுங்க உள்ள வரும் டிசி வரும்போது ப்ராப்பர் ஸ்டடி. இப்ப வர்மா சொல்லுச்சுல அதே மாதிரி இவனுக்கு வைட் ஆகர் இங்க போட்டா அவனுக்கு ஃபீல்ட் செட்டப் இங்க வைக்கணும். எட்ஜ் ஆச்சுன்னா கேட்சிங்க வரும். ப்ராப்பர் பிளான் மாப்பலாம் டிசி உள்ள என்ட்ரு ஆகும்போது. பிகாஸ் 2 மேட்ச் தோத்துட்டானுங்க மாப்ள. 3வது மேட்ச் உள்ள வரானுங்க. சோ இந்த மேட்ச் மிஸ் பண்ணிடக்கூடாது. பட்டோனி மாப்ள, பட்டோனி கோச் தான் ஆலியா அவுட். ஐ மீன் ஆளு இங்க அவன் தான் ஆலியா இங்க. பட்டோனி அவன் தான் அவன் ஆளு. இந்த ஒரு மேட்ச் தான் நான் ஒரு இது பார்த்தேன். குடுகுடுன்னு ஓடி வந்து டேவிட் மில்லர் ஆமா போறதுக்கு போவான். ஆமா அவனை ஆமா தடுத்து ஆமா நிறுத்திட்டு லூஸ் வேற ஓவரே எவ்வளவு இல்லடா இருப்பான். அவங்களது. லூஸ் ஓவரே இல்லடா லூஸ் இன்னைக்கு ஓவர் அவங்களது எதுவுமே. மாப்ள. ஹேமங் சர்ப்ரைசிங். பதானியா? அவன் தான் ஹேமந்த் ஹேமங் பதானி. பதானி. ஆமா ஆமா. சர்ப்ரைசிங்லி வாஸ் நட்ராஜ் சீசன் சூப்பரா ஒர்க் அவுட் சூப்பரா பண்றான் அவன் நட்ராஜ் இந்த சீசன் நட்டு. ஆமா, நான் 19th ஓவர் தான் பெஸ்ட். இந்த பெஸ்ட் மேட்ச்ல பெஸ்ட் ஓவர்னா பெஸ்ட் 19th ஓவர். 15th ஓவருக்கு அப்புறம் நடந்த 5 ஓவர்லயுமே ரன்னே வரலடா. ஜிதேஷ் என்னடா பண்ணா இன்னைக்கு? அவன் என்னடா ஆச்சு அவனுக்கு? ஜித்தேஷ் வந்து அவன் ஃபார்ம்ல இல்ல மாப்ள இந்த அட்லீஸ்ட் சீசன்ல. இந்த சைடுல அது அட்லீஸ்ட் என் தெரியல வந்தா நான் அடிச்சிட்டு இருந்தால பின்னால குடு குடு குடுன்னு ஓட்டு ரன் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் அட்லீஸ்ட் அவனாச்சும் ஒரு 6 விக்கெட் அடிச்சிருப்பானோ, ஏதாச்சும் பண்ணிருப்பானோ. இருந்து வரீங்க அவனை பண்ணி அவன் எத்தனை நினைச்சிருப்பான். பால் குருநாள் நினைச்சிருப்பான் மாப்ள பால் எங்கிட்ட கொடுங்க நான் ஒரு பவுன்சர் போட்டு அவன் மண்டே அவுட் ஆகிட்டு போறேன்டா அப்படின்னு நினைச்சிருப்பான். அவன் வெளியே ட்ரை போகும்போது பண்ணா அது பெருசா ரியாக்ட் பண்ணல. நான் ஏதா பண்ணுவான், ஏதா கிறுக்குத்தனமா பண்ணுவான்னு வெயிட் பண்ணிட்டு ஒரு இருந்தேன். மேட்ச் அவன் போட்டானேடா. பாட்டுக்கு திரும்பி பார்த்துட்டு ஸ்கோர் போயிட்டான். போயிடுச்சு. அக்ஷர் பட்டேல் தொட்டு சேம் இஸ்மாயில் மாதிரியே. ஆனா அவன் திரும்பி கூட மண்டே பாக்கலடா. போல அவன் பால் என்னடா இவ்வளவு ஹைட் போடுறான்னு பாத்துட்டு திரும்புறான். ஜிதேஷ் சர்மா பக்கத்துல வந்து நிக்கிறான். என்னடான்ட்டு. ஆமா ஆமா. ஆனா நல்ல குட் டிசி மேட்ச் மாப்ள. இன்னைக்கு. நல்ல மேட்ச் மாப்ள. சரியான மேட்ச் இன்னைக்கு. நல்லா போச்சு They மேட்ச். deserve this win டா. எனக்கு அவ்வளவுதான். இப்போ கேஎலோட பேட்டிங் தான். அவன் வந்து கொஞ்சம் கூட வந்து தடுமாறவே அவன் இல்ல. அவன் சொல்றான்ல விக்கெட் போகுது, விக்கெட் போச்சு, ஸ்லோ ஆடும். அதெல்லாம் எதுவும் கிடையாது. டபுள் விக்கெட் போச்சு அப்புறம் வந்து அடிக்கிறான். நல்லா ப்ராப்பரா வந்து இந்த ப்ராப்பர் மேட்ச் பேக் யார்ட்ல விளையாடுவான்னு அந்த மாதிரி விளையாண்டான் அவன் இன்னைக்கு. நீ எப்படி வேணா சரியான போட்டு player. போயிரு, என்னோட இடம்டா நல்ல அந்த மாதிரி கேப்டன்சி விளையாண்டான். இன்னைக்கு. அக்ஷர் தான் கிரெடிட் நல்லா தரலாம். பண்ணா நல்ல கேப்டன்சி நல்லா மாட்டான். பண்ணா நல்லா பண்ணா நல்லா பண்ணா நீ அவனும் பவுலிங் மாப்ள. பேட்டிங்ல டிம் டேவிட் ட்ரை பண்ணா. சால்ட் யா as usual அவனோட சால்ட் aggressive ஃபீல்டிங் தான். பா என்ன மாதிரியான கேட்ச் பிடிச்சான் பாத்தியா எனக்கு ஒண்ணு. யாரு catch. மச்சான் அதுதான் மச்சான் அவன் டீமுக்கு ஒரு fielding பூஸ்டே எத்தனை வரும். அவன் வந்து ஒருத்தன் அவன் வந்து ஒரு நல்ல ஒரு கேட்ச் பிடிச்சி ஸ்டார்டிங்லயே இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு கான்பிடன்ஸ் வரும்ல. அவங்க மட்டும் Correct. கிடையாது, bowlersக்கு பூஸ்ட் மச்சான் இது. நான் எப்படி போட்டாலும் பால் ம். ஏறிச்சுன்னா புடிச்சிருவானுங்க ஒரு புவி கான்ஃபிடன்ஸ் மச்சான் bowlersக்கு. புவி வேற லெவல். உபைலாம் செம்மையா வேற பவர் பிளேல பீக் வேற ஃபார்ம்ல bowling இருக்கான் தான். மாப்ள. இப்ப சரியான ஹேசில்வுட் தான் சொதப்புனான். ஹேசில்வுட் சொதப்பிட்டான் பவர் பிளேல. மீதி போட்டவங்க எல்லாம் நல்லா போட்டாங்க பவர் பிளேல. மாப்ள புவி ஹேசல்வுட் மாப்ள. பால பிக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆள் அந்த ஒரே அந்த டெஸ்ட் மேட்ச்ல லென்த்தே தான் போடுறான். மச்சான் அதை பிக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. லாஸ்ட் ஓவர் செம்மையா போட்டான்டா. அவன் போட்ட லாஸ்ட் 2 ஓவர் லாஸ்ட் செம்மையா ஓவர் போட்டான். செம்மையா போட்டான்டா. நடுவுல அவன் அடி வாங்கும் போது ஃபர்ஸ்ட் சொல்றேன் 2 நானு. ஓவர்ல இல்ல அவனோட லென்ஸ் கொஞ்சம் வேரியேஷன் மச்சான் இன்னைக்கு. அதான் டெஸ்ட் லென்த் அவன் போறது ப்ராப்பர் டெஸ்ட் லென்த், டெஸ்ட் மேட்ச் லென்த். அதை அவனுக்கு ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்ப அவன் அந்த ஜிதேஷ் இதுதான் நல்ல போடுறான். கேட்ச் எடுத்தான். ஜிதேஷ் நல்ல கேட்ச் புவிலாம் எடுத்தான் இன்னைக்கு. அது சூப்பர் அதுதான் கேட்ச் மச்சான். மாப்ள. அதான் சொல்றேன் பாரு. இதுக்கு எல்லாம் ஆரம்பிச்சது ஃபில் சால்ட்டோட கேட்ச் நான் தான் அதான் வந்து கத்திட்டு ஆரம்பிச்சது. இருந்தேன்டாங்க. ஃபில் சால்ட் கேட்ச் ஆரம்பிக்கவே அடுத்து விராட் கோலி ஒரு சூப்பர் கேட்ச் பிடிச்சான். ஆமா ஜித்தேஷ் சர்மா சூப்பர் கேட்ச் பிடிச்சான். ஃபீல்டிங்ல நெக்ஸ்ட் லெவல் மச்சான். அதான் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி எதுவும் இல்ல மச்சான் இன்னைக்கு. என்ன பேட்டிங் கிளிக் ஆகல. இன்னொரு 10-15 ரன் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா கேம் நம்மளது. அதான் அந்த நான் ஒரு சொன்ன 10 மாதிரி ரன் அந்த ஷாட் மாப்ள. அவ்வளவுதான். ஒரு bowler ஷாட் இருக்கிறது அவன் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா ஏன் எல்லா அவனுக்கு மேட்சும் அதான் சொல்றேனே, ஷெப்பர்டு மச்சான் இப்ப உண்மையாவே என்னன்னா ஆர்சிபி வந்து ஒரு ஷெப்பர்டு சாம்பியன் டீமா விளையாடுறானுங்க. கரெக்ட். மச்சான் சும்மா ஷெப்பர்ட அப்படி ஃப்ளூக்ல நாங்க கப் யூஸ் அடிச்சோன்ற மாதிரிலாம் பண்றாங்க விளையாடலாம். எல்லா மேட்சும் பேட்டிங் மரண அடி அடிக்கிறானுங்க. பேட்டிங்க்கும் ஆடல. அவன் ஷெப்பர்ட் யூஸ் பண்ணல, bowling யூஸ் பண்ணல. அவன் சும்மா ஒரு அசெட்டை வச்சிட்டு இருக்காங்க. ஓகே இன்கேஸ் இப்படி ஆச்சுன்னா இந்த மேட்ச் ஒரு யார் ஆப்ஷன் இம்பாக்டா யூஸ் பண்ணாங்க ஆர்சிபி? ராசிக் இவன் வந்தான் பவுலர். அந்த பையன். ஆமா ஆமா அவன் தான் வந்தான். ரசிக் அவன் படிக்கலுக்கு பதிலா அவன் வந்தான். ஆக்சுவலி அவன் தான் படிக்கல் தான் எஸ்ஜேலுக்கு பதிலா impress ரீப்ளேஸ்மெண்ட். அவன் தான் எஸ்ஜேலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்சுவலி.
ஆமா அவங்க ஆக்சுவலி ஆக்சுவலா இன்னைக்கு இதுக்கு பவுலர். முன்னாடி டீம்ல இன்னைக்கு இருந்தான் தானே. டிசில ஒரு வாட்டி ஆடி இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் டிசில பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு அந்த பையனை. இன்னைக்கு அவன் ஸ்லோ கண்டிப்பா பால்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிக் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். ட்ரை பண்ணா இன்னைக்கு அவன் ஸ்லோ பால் கொஞ்சம் பிரிட்டபிள் பிக் பண்ணிட்டாங்க. பட் ஆல் இன் ஆல் இட் இஸ் குட் கேம் மச்சான், நட்ராஜன் அவ்வளவுதான். நல்ல லுங்கி கேம். இங்கிடி சூப்பரா போட்டான்பா பால். யாரு வேற லெவல் போட்டான் பயங்கரமா லுங்கி போட்டா. இங்கிடி. ஓவர் லுங்கி லாஸ்ட் இந்த ஓவர் சீசன் 6 நல்லா ரன்ஸ் போட்டுட்டு இருக்கான் மாப்ள. 5 அது மேட்ச்ல ஒரு எப்பவுமே 3 மேட்ச் நல்லா ஆரம்பிச்சது போட்டான். விக்கெட் கோலி இது மச்சான். அவன் வந்து சூப்பரா பண்ணானுங்க. ஸ்லோ போலர் மச்சான். அவன் சென்டர் தான் ஃபாஸ்ட் பால் போடுவான். இப்போ 6 பால்ல 4 பால் ஸ்லோ பால், 2 மாப்ள ஃபாஸ்ட் பால். அவன்கிட்ட பேஸ் கிடையாது, அவன்கிட்ட பேஸ் இல்ல, அதான் வேரியேஷன் பாரு சொல்றேன், மாப்ள. லைன் அண்ட் வேரியேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் வேரியேஷன்ஸ், லைன் மாப்பிள அண்ட் லென்த் இப்ப பொறுத்து இருக்கிறதுக்கு வேரியேஷன் பேஸ் இதெல்லாம் இல்ல, வேரியேஷன் மட்டும் தான். வேரியேஷன் நீ தான், எப்படி வேகமா வேரியேஷன் போட்டாலும் தான். அடி, ஸ்லோவா போட்டாலும் அடி. நீ கொஞ்சம் கரெக்ட். மாத்தனா தப்பிச்சுக்குவாரு, அவ்வளவுதான். ஒரே டிஃபரன்ஸ் அடிக்கிறதுன்னு தான் ஒரு வரும். மைண்ட் செட்ல தான் வரானுங்க எல்லாமே. கேஎல் ராகுல் ஸ்டப்ஸரா முடிச்சு விட்டானுங்க கேம். அவனுக்கு ஸ்டப்ஸ் முடிச்சுட்டாங்க விக்கெட் போயிருந்தா கூட கஷ்டமா இருக்கும் வந்து அவங்களுக்கு. ஸ்டப்ஸ் மாப்ள. லாஸ்ட் ஃபர்ஸ்ட் இல்லாம இருந்தா விக்கெட் கஷ்டமா போயிருந்தா இருக்கும் கஷ்டமா அவங்களுக்கு. இருந்திருக்கும். ஸ்டப்ஸ் பயங்கர கன்சிஸ்டன்டா ஆடிட்டு இருக்காங்க மாப்ள. டிசி ஸ்டப்ஸ் ஸ்லோவா பயங்கர கன்சிஸ்டன்டா ஆடிட்டு இருக்கான் ஆளு. பயங்கரமா ஆடுறான் கேம் நல்லா கொண்டு இந்த ஆளு போறாங்கடா. தான் கரெக்டா எடுப்பான் டீம். மத்த சீரியஸா அவனோட டீம்ல ஆடினவனோட சீரியஸா பிரைஸ் எல்லாம் ஏத்தி விட்டுருவான் மத்த ஏத்தி டீமுக்கு. விட்டுருவான். நல்ல ப்ராப்பரான மண்டை மாப்ள அந்த ஆளு. நல்ல அவன் ஸ்ட்ராட்டஜி அது. ப்ராப்பர் மண்டல ப்ராப்பர் பிசினஸ் மேன் மாப்ள. அவன் என் டீம்ல அதான் இருந்திருக்கான், வெளிய டீமுக்கு போறான்னா நான் பிரைஸ் ஏத்திட்டு போறேன் பரவாயில்ல. அப்புறம் அவன் ஆக்ஷனுக்கு போறான் மாப்ள. அவன் ஒன்னும் பிளேயர் எடுக்கிறது இல்ல, மத்த எவரையும் பிளேயர் எடுக்க விடாத மாதிரி பண்ணி விட்டுறான் மாப்ள ஒரு பாயிண்ட்ல. இதே தாண்டா இதே ம். தாண்டா அவன் இன்னும் பிளேயர் 2 பிரைஸ மாசம் இப்படி பண்ணிட்டு கண்டிப்பா அவன் இருக்கோம். ஏத்தி தான் விடுறான். எந்த பிளேயருமே அவன் கம்மி ஆக்சுவலி பிரைஸ் கொடுக்கவே இல்ல. அவன் பண்றதுதான் மாப்ள ஆக்ஷன். அதுதான் ஆக்சுவல் ஆக்ஷன், அப்படிதான் இருக்கணும். மத்த எங்க மாதிரி இந்த சிஎஸ்கே மாதிரி எல்லாம் போய் உட்காந்துருக்கானுங்க பாரு, சும்மா மிக்சர் ட்ரையே தின்னுக்கிட்டு. பண்ண மாட்டாங்க. சரி சரி பயமா இருக்காது. டாபிக் மாறி போனீங்கன்னா இவர் மச்சான், வந்துருவாரு, ஆனா குணால் பாண்டியா பவுன்சர் சைக்கோ வந்துருவாரு. குணால் பாண்டியா ஒரு நல்ல பிக் மச்சான் ஆர்சிபிக்கு. என்ன சரியான சொன்னாலுமே பிக்கு மாப்ள. அவன் சத்தியமா மாட்டுக்கு ஒரு டைம்ல இன்னைக்கு அவன் சத்தியமா என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு அந்த என்னமோ 4 பால் அவனோட மும்பை இருந்திருக்குமே. காலத்துல இருந்தே அவனை எனக்கு ஏதோ ஒரு மாதிரி எனக்கு அவனை. பிடிக்காது. கண்டிப்பா பால் அந்த ஜாக் அந்த 10 ரன்னு அட்லீஸ்ட் இவன் குணால் பாண்டியா ஸ்ட்ரைக்ல இருந்தா வந்திருக்கும் லாஸ்ட் 4 பால்ல. அதான் 4 பட் பால் ஆனா ஆச்சு ஜித்தேஷ் சர்மாவை கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது மச்சான். வந்து இன்னைக்கு இது மேட்ச் இருக்குங்க மச்சான். ஜிதேஷ் சர்மா ஃபார்ம்ல இப்போ இல்லன்னு தெரிஞ்சு இன்னைக்கு இந்த beat பண்ண சீசன் இல்ல. முடியல அவனால பால். இந்த சீசன் கூட இந்த மேட்ச் வச்சுக்கோ. இப்ப 16 பால் பிடிச்சி 10 ரன் அடிச்சிருக்கான்னு தெரியும் போது அவன் தெரியணும் இல்ல இன்னைக்கு நம்மளால ஆட முடியல, இன்னைக்கு அவன் ஆடிக்கிட்டோன்ட்டு. அதுவும் இல்லாம இவன் அதான் வைடு குணால் பாண்டியாவும் 10 பால் பிடிச்சிட்டு 12 ரன் அடிச்சிருந்தான். பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லையே. மச்சான். அட்லீஸ்ட் ஒரு பால் மீட் பண்ணாடா மிடில் அவன் சிக்ஸ் அடிக்கிறதுக்கு. ஜிதேஷ் சர்மாக்கு மீட் ஆக மாட்டேன் அந்த பால். புரியுது நான் சொல்றது? கரெக்டா எல்லாம் பட் ஆனா பிளேயரா நான் கம்பேர் பண்ணி சொல்ல இவனோட இவன் பெட்டர். அன்னைக்கு டே எவன் பெட்டர் அவன் தான் கேம் அன்னைக்கு. அந்த டேல எவன் பெட்டரா பண்ணோம் அவன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். தஷாங்க் பாரு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்தான்னு செகண்ட் ஓவர் கொடுக்கலையா, இன்னொரு விக்கெட் எடுறான்ட்டு. அதே மாதிரி தான் மச்சான் இன்னைக்கு இது இவனுங்கெல்லாம் ஐடியாவே அந்த இருக்காது அதான் அவங்களுக்கு. சொல்றேன். அந்த அளவுக்கு நீ சொல்ற அளவுக்கு குணால் பாண்டியா டே மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. அவனும் ஸ்ட்ரகிள் மச்சான் பண்ணிட்டு தான் இருந்தான். மேபி சொன்னா இப்போ ஜிதேஷ் சர்மா வேஸ்ட் பண்ணிட்டான் 4 பால், ஒரு ரன் தான் வந்துச்சு. மேபி இருந்திருந்தா ஏன் அந்த மேபி மேபி ஜித்தேஷ் சர்மாக்கு வந்திருக்கலான்ட்டு அவன் ஓடிட்டான் அவன் ரன்னுக்கு. அதான் நடக்கலன்னு சொல்றேன். இப்போ நான் சொல்றது புரியுதா? இன்னைக்கு டேலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட்னா வந்து ஜிதேஷ் இன்னைக்கு என்னோட கான்ஃபிடன்ஸ் ஃபேவரட் ஏன்னா லாஸ்ட் மேட்ச் இன்னைக்கு என்னோட ஃபேவரட் ஷாட் வந்து மேட்ச்லயே வந்து படிக்கல் அடிப்பான் மாப்ள. லாங் ஆன் ஒரு 6 ஸ்ட்ரெயிட் டிரைவ் அடிப்பான் 6. நின்னு பாக்க அவ்வளவு அழகா இருந்துச்சு அவனோட ஷாட். ஸ்டைல் ஆடுவான்டா படிக்கல். இன்னைக்கும் வந்து ஆமா, அந்த பால் நின்னு அழகா எப்படி அடிச்சான். நினைச்சேன். டிசி பேக் டு பேக் விக்கெட் போனாலுமே நான் கான்ஃபிடன்ட் கேஎல் ராகுல் நிக்கிறான் அன்னைக்கு, அவன் ஆடுவான் அன்னைக்கு அப்படின்னு. அதே அவன்தான் மாதிரி ஜாக் ஃபுல்லாவே இருந்துச்சு எனக்கு. அவங்களுக்கு அப்பையில இருந்தே இருக்க பிரச்சனை வந்து இந்த ஒன் டவுன் பேட்ஸ்மேன் இல்ல அந்த 1 டவுன் 2 டவுன் வருவானுங்க பாரு, அது வந்து அவனுக்கு செட் ஆகாது. எனக்கு எப்பவுமே டிசி இல்ல மாப்பிள்ள. எனக்கு ஆரம்பத்துல இருந்து எப்பவுமே மாப்பிள்ள, எப்பவுமே எனக்கு டிசி மேல ஒரு சாஃப்ட்வேர் இருந்துகிட்டே இருக்கும் மாப்பிள்ள. எப்பவுமே சிஎஸ்கேனா அதுக்கு அடுத்த டிசி ரொம்ப ஃபேவரட் டீம் மாப்பிள்ள. பட் அவங்களை நான் பார்க்கும்போது எப்படியும் பார்ப்பேன், ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் டீம் மாதிரியே பார்ப்பேன் மாப்பிள்ள. நல்ல டீம் கடைசியில தான் சோக் ஆயிருவானுங்க. போன சீசன் அப்படிதான். எனக்கு லாஸ்ட்ல இவன் டேவிட் மில்லர் அடிச்ச உடனே எனக்கு அட்லீஸ்ட் இவன் முடிச்சு கொடுத்தான். டேவிட் மில்லருக்கு சந்தோஷப்படலாம் இன்னைக்கு. அதான் சொல்றேன் கண்டிப்பா சந்தோஷப்படணும் மாப்பிள்ள. எத்தனை மேட்ச்ல மாப்பிள்ள போன மேட்ச் இப்போ நீ பினிஷர் பாத்துங்க வருஷமா பண்ணிட்டு வரான் ஒருத்தன். எல்லா இதுலயுமே அவனோட இன்புட் அவ்வளவு இருக்கும். ஆனா அவனுக்கான அந்த ரிசல்ட் கிடைக்காது. அவன் கண்ட்ரி சிம்பிள் இருந்து சிம்பிள் மாப்பிள்ள. எல்லாத்துக்குமே தான்டா சிம்பிளா ஒண்ணுமே இல்ல மாப்பிள்ள. அந்த மேட்ச் போன டெல்லி மேட்ச், லாஸ்ட் மேட்ச் டெல்லி கையில இருந்த மேட்ச் எல்லாம் அவுட். மில்லர் அடிச்சு கொடுத்து அந்த ஒரு சின்ன ஜெயிக்கிற அதுக்கானே அந்த மேட்ச் அவன் நின்று மில்லர் முக்காவாசி மேட்ச் அப்படிதான்டா இருப்பான். அவன் பொசிஷனே அந்த மாதிரி பொசிஷன்ல தான் வருவான். கரெக்ட்.
ஒன்னும் டீம் கரெக்ட் ரொம்ப டவுனா இருக்கும்போது வருவான். இந்த பஞ்சாப்ல வந்து எல்லாம் ஒரு மேட்ச் ஆமா 100 அடிப்பான் பாரு அவன் அண்ணன் பாட்டு. எடுப்பான். வா சரியான மேட்ச் அதெல்லாம். கரெக்ட் வந்துட்டான் ஓகே டாபிக் டைவர்ட் ஆகி போனா நம்மளால வந்துருவாரு. இதான் மேட்ச் ஓவராலா Tag இன்னைக்கு என்ன match சூப்பர் என்ன? மேட்ச் குட் மேட்ச் மேட்ச் மச்சான். சூப்பர் மேட்ச் மாப்ள ஓவராலா சரியான கிரிக்கெட் மேட்ச் இன்னைக்கு. சீரியஸா லாஸ்ட் ஆர்சிபி அடிச்ச 240 250 மேட்சஸ் கூட இன்ட்ரெஸ்டிங்கா போறடா. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் இதுதான் கொஞ்சம் இதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா உண்மையாலுமே லாஸ்ட் மேட்ச் ஆமா வரைக்கும் ஆமா லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போயிருக்கு. இந்த இல்ல 5 மாப்ள மேட்ச்ல இதுக்கு 6 மேட்ச்ல இதுக்கு இதுக்கு 6 மேட்ச்ல 4 ஜெயிச்சு 2 தோத்துருக்கீங்க. அன்பீட்டனா இருக்கிறது மாப்பிள ஒரே டீம் மட்டும்தான். 19th ஓவர் வரைக்குமே 50-50 தான் மாப்பிள மேட்ச். அதான் 19th ஓவர் அன்பீட்டனா வரைக்கும் 50 ஒரே தான் டீம் மேட்ச். மட்டும்தான் இருக்கானுங்க. பஞ்சாப் பஞ்சாப் மட்டும் பஞ்சாப் தான் ஒன்னு அன்பீட்டனா இருக்கானுங்க. சார்பஞ்ச் அதுக்கு வருவோம் நெக்ஸ்ட். இல்ல மாப்ள அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்ல. இப்ப இப்ப ஆர்சிபி இருக்கானுங்கல்ல, ஆர்சிபி வந்து இத்தனை மேட்ச் அவங்க விளையாண்டுருக்கானுங்க மாப்ள. இத்தனை மேட்ச் அவங்க விளையாண்ட மேட்ச்ல எல்லாமே வந்து ஒரு ஒன் சைடட் கேமாவே அவங்களுக்கு இருந்திருக்கு. இந்த மேட்ச் அதான் மட்டும் தான் எனக்கு சொல்றேன் தெரிஞ்சு லைக் இன்ட்ரெஸ்டிங்கா ப்ராப்பர் போனது மேட்ச், 6 மேட்சஸ்ல. ப்ராப்பர் மேட்சா ஐபிஎல் மேட்ச் மாதிரி. உட்கார் கரெக்ட். நானும் என்ன நடக்கும் என்ன ஆகும் அதுவும் விக்கெட்டுக்கு எல்லாம் எக்ஸைட் ஆகி ஹாப்பி ஆனதெல்லாம் எனக்கு தான். அதுவும் ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் போகும்போதெல்லாம் நான் மாட்ட உட்காந்து கத்துட்டு இருந்தேன் மாப்பிள்ள ஹால்ல உட்காந்து. ஆனா அக்செப்ட் பண்ணிக்கணும். டிசி பெட்டர் ஆஃப் ஆர்சிபி இன்னைக்கு அவ்வளவுதான். அவ்வளவுதான் அவ்வளவுதான் மச்சான். அட் எண்ட் ஆஃப் த டே அதுதான் பெட்டரா விளையாடுறவங்க ஜெயிக்க போறாங்க. டிசி அவ்வளவுதான். டிசர்வ் இட் மச்சான் அவ்வளவுதான். அது டிசியோட அதுதான் மில்லர் டிசர்வ் இட்னு சொல்லலாம் பெட்டரா. அதுவும் அன்னைக்கு அவன் பண்ணதுக்கு எவ்வளவு கிரிட்டிசிசம் அவனுக்கு ஒரு ரன் அவுட் இருக்கலாம், இது பண்ணிருக்கலாம் அது பண்ணிக்கலான்ட்டு. அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ரிவெஞ்ச் மாதிரி இருந்துச்சு அவனுக்கு. ஓகே, we had a good cricketing game இன்னைக்கு சாட்டர்டே ஆஃப்டர்நூன். இதுதான் பெருசா எந்த சேஞ்சும் எனக்கு தெரியல. ஆர்சிபி செகண்ட் இருக்கு, சிஎஸ்கே 7th, மும்பை 9th, ஜானி பாய் ஏசி ப்ரொடியூசர் 5th. ஜானி பாய் இது ஆல்ரெடி ஆல்ரெடி ப்ரொடியூசர் ஆல்ரெடி கிட்ட சொல்லிட்டு 3 இருக்கேன் டீம் பாயிண்ட்ஸ் டேபிள் போட சொல்லி. ப்ரொடியூசர் பாயிண்ட்ஸ் டேபிள் போடுங்க. ப்ரொடியூசர் போட்டுருவாரு. ஆல்ரெடி 3 டீம் சீல்டு மாப்ள. பஞ்சாப், பஞ்சாப், ஆர்சிபி, ஆர்ஆர். ஆர்சிபி, ஆர்ஆர். இப்ப நடக்கிற மீதி இருக்கிற ஐபிஎல் மேட்ச் எல்லாமே அந்த SRH ஃபோர்த் பொசிஷன் ஆக்சுவலா மேட்ச் சொல்ல மட்டும் தான். போனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் தான் இம்பார்ட்டன்ட். முக்காவாசி டீம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா ஜெயிச்சதால தான் அவனுங்க செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இதுவா கரெக்ட் இருப்பானுங்க. கரெக்ட். இப்ப எப்பவுமே மச்சான் எப்பவுமே எல்லா சீசனும் இல்ல மும்பை வந்து அவனுக்கு அவுட் ஆஃப் பொசிஷன் மச்சான். சொல்லுங்க, அவனுக்கு நம்பவே எப்பவுமே முடியாது. இல்லமா பொறும் சரி மாப்ள. எப்பவுமே வந்து ஐபிஎல் இல்ல இது போன வருஷம் வரைக்கும் மாப்ள, நீ பாரு மாப்ள, எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த ஃபோர்த் அந்த ஃபர்ஸ்ட் 3% 2% எப்பவுமே வந்து செகண்ட் லெக்கு அப்புறம் தான் மாப்ள நம்மளுக்கு ஒரு மாதிரி மாறும். இருக்கும். இந்த வருஷம் இது அது மட்டும்தான் ரேட் இந்த வருஷம் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இந்த லெக் வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே இல்ல ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் லெக் முடியறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஓகேடா ஃபர்ஸ்ட் 2 அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 2 சீல்டு மாப்ள. அந்த மாதிரி டாமினேட் பண்ணிருக்கானுங்க மாப்ள ரெண்டு டீம் ஆர்சிபி பஞ்சாப். உண்மையாலுமே அதான் சொல்லிட்டா, ஆர்சிபிய நம்ம நம்பவே முடியாது. திடீர்னு நல்லா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு எதா ஒண்ணு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவானுங்க அந்த செகண்ட்ல. எனக்கு இல்ல மாப்ள, எனக்கு இந்த சீசன் அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருந்த டைம் எப்படி தெரியுமா? இப்ப ஒரு பிளேயர் ஆடிட்டு வந்துருந்தான், ஒரு பிளேயர் மட்டும் ஆடிட்டு வந்துருந்தான். இப்போ ஓபனர் கோலி, அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி தான் மச்சான். 2016ல உங்ககிட்ட இல்லாத ஸ்குவாடா இருந்தது அப்ப. மச்சான் பேட் டைம் மச்சான் 2016 பத்தி நீ போனா எப்போ திருப்பி எங்கேயோ போய் எல்லாமே வரணும் மச்சான். இந்த டைம் எங்கெங்கயோ போய் சொல்றது கிடையாது மச்சான். டெப்த் இருக்கு, ஆர்சிபி வந்து நீ பேட்டிங்ல வந்து ப்ரெடிக்டே பண்ண bowling இருக்கு. முடியாது. ஆனா அவங்க கொஞ்சம் வைஸ் டிசிஷன் எடுத்துக்கணும், அவ்வளவுதான். எதுவும் பண்ண முடியாது மச்சான். நீ அப்படி சொல்லணும்னா ஆர்ஆர் சொல்லணும் மச்சான், ஆர்ஆர் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் எல்லா ஆர்ஆர்லாம் டைமும் ஈஸியா சொல்லிடலாம். ஆட்டு வந்துட்டு லாஸ்ட் இப்போ நீ சொல்றல, இப்போ சில ஆயிட்டாங்கட்டு. இப்போ நெக்ஸ்ட் 2-3 மேட்ச் ஓப்பனர் 2 பேர் அவுட் ஆயிட்டாங்கன்னா மேட்ச் அவன் கையில இருந்து ஈஸியா போயிடும் வெளியே. ஆனா ஆர்சிபிக்கு அப்படி கிடையாது. இப்போ ஓப்பனர் 2 பேர் அவுட் ஆயிட்டாங்க மேட்ச் முடிச்சு அப்படி கிடையாது. ஏன்னா 7 டவுன் 8 டவுன் வரைக்கும் போகும் மேட்ச். மேபி அன்னைக்கு எல்லாரும் ஆடலன்னா மட்டும் தான் அதுக்கு நான் ஒரு ரீசன் சொல்லிட்டா. நான் சாரி அதுக்கு இன்டர்வியூ ஒரு ரீசன் சொல்றேன். அது என்னமா காரணம்? இந்த வாட்டி போன சீசன்ல இருந்து ஆர்சிபி இப்படி பண்றதுக்கு ஒருத்தர் விக்கெட் அப்படி இல்லைன்னு. இதுக்கு முன்னாடி அதாவது இதுக்கு முன்னாடி ஆர்சிபி டீம்னா நான் சொல்றது 2022. ஓகே, அதுக்கு முன்னாடி அந்த டீம் வந்து எப்பவுமே வந்து அவனுக்கு பேட்டிங் மட்டும் தான் இருக்கும், பவுலிங் இருக்கவே இருக்காது. அதனால பேக் டு பேக் விக்கெட் போனா பிரஷர் ஆயிடுறாங்க. கேளு மாப்ள, இப்ப இருக்கிற டீம்ல அவனுக்கு பேக் டு பேக் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் வரவனுக்கு எல்லாம் ஹிட் தான் பண்றானுங்க. அவனுக்கு என்னன்னா நம்ம லோ ஸ்கோர் எடுத்தாலும் டிஃபெண்ட் பண்ணிடலாம் பவுலிங் லைன் அப் இருக்கு. அது மட்டும் தான் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட். அது சூப்பர் கான்ஃபிடென்ட். அது இல்ல மாப்ள, அவங்களுக்கு வந்து இப்ப கான்ஃபிடன்ஸே என்ன தெரியுமா? அவனுங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். அதுதான் அவங்களோட கான்ஃபிடன்ஸே. புரியுதா? டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியுது, அது எவிடென்ட்டா தெரியுது. இப்போ ஆர்சிபி பேட்டிங் ஆடுதுன்னு டாஸ் ஜெயிச்சுன்றனால இது எனக்கு தோணுது. செப்பர்ட் வரைக்கும் போல பேட்டிங் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும்னா
ஷெப்பர்ட உள்ள ஆட வைக்காம இம்பாக்டா டஃபியை கொண்டு வந்து டஃபி ஹேசல் 2 பேரும் ஆடணும் மாப்ள அந்த மேட்சஸ். அப்புறம் என்ன இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க போலர்ஸ். ஷெப்பர்ட் சும்மா கண்டினியூ. இப்ப நீ பார்த்தனா ஷெப்பர்ட் இத்தனை மேட்சஸா போலிங்ல கரெக்ட். வந்து சோ அப்ப என்ன பண்ணோம், அட்லீஸ்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா எத்தனையோ மேட்ச் 4 விக்கெட்ஸ் அப்புறம் போல ஃபர்ஸ்ட் பேட்டிங் நம்மளுக்கு. அந்த டைம்ல ஷெப்பர்ட உட்கார வச்சுட்டு டஃபி ஹேசல் 2 பேருமே ஆட்டுமே உள்ள போலிங். அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்டா போலிங். இவங்க 2 பேரும் சுயாஷ், குணால், புவனேஸ்வர் அவ்வளவுதான் முடிச்சு விட்டுருவாங்க. இந்த போலிங் பார், இந்த போலிங் அட்டாக் பார் எப்படி இருக்கு. பட் அது எனக்கு ரொம்பவே இருக்கிறது மெயின் வந்து அவனுங்க பேட்டிங் நினைச்சு வச்சிருக்கானுங்க மாப்ள. அவனுக்கு என்ன இவனுங்க ஆர்சிபில பேட்டிங் அன்னைக்கு போல 60 ஓவர் 70 ஓவர் வந்துருச்சு 3 விக்கெட் தான் போயிருக்கு. 200 அடிச்சிட்டாங்கன்னா அப்ப பேஸ்ல அவருக்கு அதுக்கப்புறம் அப்ப தேவையில்ல. கரெக்ட் தேவையில்ல. அதுக்கு டஃபி நீ சொல்ற டஃபி கொண்டு வரலாம். பட் டஃபி டெத் ஓவர்ஸ் போடுவானா? உனக்கு எதுக்கு தேவை உனக்கு அவனோட ரோல வெல் இனஃபா பண்றான், அதோட அதிகமாவே பண்றான் சொல்ல போனா. அதான் இவன் 3 பேர் இப்போ ஆரம்பிச்சாங்க ஒரு சைடுல இருந்துன்னா முடிஞ்சிச்சு மாப்ள கேம். அந்த சைடுல குணால் பாத்துப்பான், சுயாஷ் சைடுல பாத்துப்பான், நம்ம எனக்கு ஆனா இன்னுமே ஒரே ஆசை இந்த பையன் இவனை வந்து இவன் அந்த பவுன்சர் போடுறதை எவனாவது ஒருத்தன் அடிக்கணும். அது மட்டும் எனக்கு. அவன் எங்களோட லக்கி சாம்டா, சும்மா அப்படியே பேசாத. இன்னைக்கு அழகா கிடையாதுடா. இன்னைக்கு அழகா முக்கியமா ஹிட்மேயர் மாதிரி அவுட் ஆக போறான் திட்டுறதுக்கு ரெடியா இருந்தேன் நானு. நல்ல வேளை கொஞ்சம் தூக்கி விட்டான். ஆளு ராம்சர் மாதிரி அழகா போச்சு. ஹிட்மேயர் தான் அழகா போய் கேஷ் பிராக்டிஸ் கொடுத்தான். இதப்பா புடிச்சுக்கோப்பா. அவன் ஹிட்மேயருக்கு போறது வந்து ஸ்லோ ஷாட் பால் பாப்பல. இவருக்கு ஸ்பீட் இருந்துச்சு இவன் பால்ல, அதனால போயிருச்சு ஆளு மண்டைக்கு மேல. பட் ஆனாலுமே கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து கொஞ்சமா தூக்கி விட்டான் மாப்ள. இவன் ஹிட்மேயர் வந்து அப்படியே அழகா எப்படி இது பண்ணாரு. இப்படிதான் மாப்ள வச்சான் அவன் பேட்டை வச்சான். இவன் கொஞ்சம் தூக்கி விட்டுட்டான். எது பண்ண முடியாது. சொன்ன மாதிரி இன்னைக்கு நல்ல மேட்ச். கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு சாலிடான மேட்ச். ஆனா ஃபேன் பேசிஸ்ல பிரான்சைஸ் கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு கிடையாது. மச்சான் அப்படி பார்த்தாலும் I'm happy மச்சான் எனக்கு. ஏன்னா நான் சொன்னல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே கேம் முடிச்சு. ப்ரோ நீங்க உங்க பொசிஷன்ல ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க, அதனால நீங்க ஹாப்பியா இருக்கீங்க. அப்படி பேசலடா. இப்போ சிஎஸ்கே பார் 194 அடிச்ச உடனே நீங்க ஏன் செம்ம சுருக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே எண்ட் ஆஃப் தி டே ஜெயிச்சாதான் முன்னாடி மேல வர முடியும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தோன்னே நான் நினைச்சேன் அவ்வளவுதான் இன்னைக்கு ஜெயிக்க மாட்டாங்க. நல்லா ஆடுறாங்கன்றதுக்கு வேணா ஃபேர் பிளே வேணா கிடைக்கும். அதுவும் எங்க ஆளுங்க இப்போ தேர்ட் இருக்காங்க. எப்போதும் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. இப்போ என்னமோ அதிசயமா தேர்ட் செகண்ட் இருக்காங்க. அதுலயாவது எப்போதும் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. மும்பை ஃபர்ஸ்ட் மும்பை இருக்கானுங்க. அவனுக்கு இதுலயாவது ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் இருக்காங்க. ஆர்சிபிக்கு நெக்ஸ்ட் மேட்ச் ஜிடி கூட 24th ஜிடினா இப்ப ரீசன்ட்டா பீக் ஃபார்ம்ல இருக்கானுங்களா? என்ன கதை அவனுங்க? ஆமா இவன் கில் அடிச்சான் லாஸ்ட் மேட்ச் 70 ஏதோ. அதுவும் பாருங்க மாப்ள ஒரு மேட்சுக்கும் ஆரஞ்சு கேப் மாறிக்கிட்டே இருக்கு மாப்ள. ஒரு 4 ரன் டிஃபரன்ஸ் இருக்கு இப்போ அப்ப ஆடும்போது 20 சம்திங் ரன்ஸ் இருக்கு. அதான் சொன்னேன் கரெக்ட்டா. ஒரு ஆள் 280 பேசலாம். சோ ஹாப்பி மாப்ள. இன்னைக்கு டேவாவே நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு மேட்சாவே. நாளைக்கு யாருக்கு மேட்ச்? ஜிடி மும்பை. நாளைக்கு கேகேஆர் மேட்ச். நாளைக்கு 2 மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கேகேஆர். நாளைக்கு கேகேஆர் எல்லாம் கிடையாது. ஆமாமா கேகேஆர் ஆர்ஆர். நாளைக்கு கேகேஆர் ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் மேட்ச். மதிய மேட்ச் வந்து 500 வியூஸ் மேல வந்துச்சுனா நாங்க வேற மேட்சஸ் கூட ரியாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். என்ன மச்சான்? கிரிக்கெட் வேற டீம்ஸ் கூட வேற மேட்ச் கூட லைக்ஸ் 500 வியூஸ் 100 லைக்ஸ் இருந்துச்சுனா இந்த வீடியோக்கு சொல்லுங்க. நீங்க சொல்றது ஆர்சிபி ஃபேனா வர்மா கேப்பா என்ன பண்ணனும். 1000 லைக்ஸ் வந்துச்சுன்னா சிஎஸ்கே ஃபேனா நாங்க கேக்குறோம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேக்குறோம். நானா கேட்க மாட்டேன். 1000 லைக்ஸ் அதுக்கு தான் தெளிவா சொன்ன. 1000 லைக்ஸ் வியூஸ் கிடையாது. லைக்ஸ். ஓகேவா? சந்திப்போமா? அடுத்து உங்களுக்கு யார் கூட பாப்போம்? ஆர்சிபி ஜிடி சிஎஸ்கே எம்ஐ. ஓகே எம்ஐ கூடயா? ஆல் தி ஓகே பீப்பிள், நம்ம சந்திப்போம் 23rd. குட் நைட். 23rd முன்னாடி ஆர்சிபி மேட்ச் வருதா? 23rd க்கு அப்புறம் ஆர்சிபி மேட்ச் வருதா? ஆர்சிபி. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே மேட்ச் தான் வருது. ஓகே, குட் நைட் பீப்பிள். லாகிங் ஆஃப். குட் நைட். பை.